Welcome back, students. So, now we are going to start the next chapter, that is chapter 7, Body Fluids and Circulation. Okay. So, before entering into the chapter, body fluids and circulation அப்படின்றத நம்ம கம்ப்ளீட்டா சொல்லலாம். So, circulation அப்படின்னு சொல்லும்போது it is going to deal about the circulatory system in our body. இது நம்ம வந்து இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார்ட் பண்ண ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமா இருக்கலாம், இல்லை டைஜஸ்ட் சிஸ்டமா இருக்கலாம். we started from human, right? So எக்ஸாம்பிளா நம்ம வந்து ஹியூமன் தான் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். அண்ட் இதுக்கு அடுத்து வரக்கூடிய சாப்டர்ஸா இருக்கலாம், இல்ல இதுக்கு முன்னாடி இந்த சாப்டர்ஸா இருக்கலாம், இது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டா வந்து ஹியூமன் தான் நம்ம டீல் பண்றோம். ஸோ நவ் வி ஆர் கோயிங் டு சி த பாடி ஃப்ளூயிட்ஸ். ஸோ பாடி ஃப்ளூயிட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது வாட் இஸ் பாடி ஃப்ளூயிட்? பாடி ஃப்ளூயிட்ல என்னதான் வந்து அந்த ஃப்ளூயிட்ல இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஃப்ளூயிட் ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, whenever we study about the biodiversity or நம்மளோட வேர்ல்ட பத்தி நம்ம சொல்லும்போது we know that our world is covered by 3 parts of water and 1 part of land. அதுதான் நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி தான் நம்ம பாடி நம்ம சொல்லும்போது 70% ஆஃப் வாட்டர் தான் இருக்கு. அண்ட் ரிமைனிங் இருக்கக்கூடிய 30% தான் மற்ற செல்ஸ் கிடையாது, லைக் காம்போனன்ட்ஸ் இது எல்லாமே இருக்குன்னு நம்ம சொல்லலாம் சிம்பிளிஃபையா. ஓகே. இப்போ பாடி ஃப்ளூயிட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது பாடி ஃப்ளூயிட்ஸ்னா பிளட் மட்டும் தான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பட் தட்ஸ் நாட் த ட்ரூ ஒன். பாடி ஃப்ளூயிட் சொல்லும்போது பிளட் இருக்கு, அண்ட் அட் த சேம் டைம் லிம்ஃபாட்டிக் ஃப்ளூயிட்ஸ் நம்ம பாடியில இருக்கும். அண்ட் கமிங் டு தட் தென் செல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது சைட்டோபிளாசம், இது நான் உங்களுக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன்னு நான் நினைக்கிறேன். சைட்டோபிளாசம் அப்படின்னு ஒரு பார்ட்டை நம்ம மென்ஷன் பண்ணுவோம். சைட்டோபிளாசம் இட்ஸ் நத்திங் பட் ஃப்ளூயிட். ஸோ ஒரு செல்லுமே we are having trillions of cells, right? From head to toe அப்படின்னு நம்ம சொல்லும்போது நம்ம பாடியில trillions of cells இருக்கு. அந்த trillions of cellsலயுமே வந்து செல்லுல சைட்டோபிளாசம் அப்படின்ற ஒரு பார்ட் இருக்கு. அந்த what is the function of this cytoplasm அப்படின்னு பாத்தீங்கன்னா, cytoplasm plays a very important role for maintaining the cell. அந்த செல்லை வந்து கம்ப்ளீட்டா மெயின்டைன் பண்றதுக்கு, அந்த செல்லை லைவா வச்சுக்கிறதுக்கு, அந்த செல்லை ஃபங்க்ஷன் பண்றதுக்கு, இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம பாடியில இருக்கக்கூடிய அந்த சைட்டோபிளாசம் அப்படின்றது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே. அதே மாதிரிதான் பாடி ஃப்ளூயிட் சொல்லும்போது சைட்டோபிளாசம் அதுல இன்க்ளூடட் ஆகும். அண்ட் சர்க்குலேஷன். ஸோ சர்க்குலேஷன் லிம்பாட்டிக் செல்ஸ்ல இருக்கக்கூடிய சைட்டோபிளாசம் சர்க்குலேஷன்ல போகாது. பட் வி கேன் சே தட் த பிளட் அண்ட் தென் ஈவன் லிம்பாட்டிக் ஃப்ளூயிட்ஸ் இது எல்லாமே வந்து சர்க்குலேஷன்ல போகும். அண்ட் நம்ம ரெஸ்பிரேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் ஏன் வந்து சர்க்குலேஷன் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிகாஸ் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அண்ட் சர்க்குலேட்டரி சிஸ்டம் தே ஆர் கோஆர்டினேட்டட் வித் ஈச் அதர். இதுக்கு முன்னாடி நம்ம ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் பார்க்கும்போது ஒரு டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன்ல கொடுத்திருந்தாங்க. லங்ஸ்ல இருந்து எப்படி வந்து ஹார்ட்டுக்கு அந்த ஆக்சிஜனேட்டட் பிளட் வருது, பல்மோனரி வெயின்னால எப்படி வருது, தென் ஹார்ட்ல இருக்கக்கூடிய அந்த ஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து ஒவ்வொரு டிஷ்யூஸ்க்குமே நம்ம செல்லுக்கு வந்து ஹியூமன்ல இருக்கக்கூடிய செல்ஸுக்கு எப்படி அது டைரக்டா அந்த இடத்துக்கு போகுதுன்றதையும் நம்ம பார்த்துருந்தோம், ரைட்? அதுலயும் பாத்தீங்கன்னா அந்த வி யூஸ் லைக் சிஸ்டமிக் ஆர்டரின்றது வந்து போகுதுன்றது சொல்லியிருந்தோம். அதே மாதிரி டிஷ்யூஸ்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் எப்படி வந்து மற்ற பிளேஸ்க்கு எல்லாமே போகுது, மற்ற பிளேஸ்ல இருந்து எடுத்துட்டு எப்படி வந்து திரும்பி வந்து லங்ஸுக்கு அது போகுதுன்றத நம்ம வெயின்ல இருந்து சிஸ்டமிக் வெயின்ஸ் வந்து போயிட்டு தென் பல்மோனரி ஆர்டரி மூலமா லங்ஸுக்கு ரீச் ஆச்சுன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அப்பயே பாத்தீங்கன்னா இந்த பாடி ஃப்ளூயிட்ஸ்ல சர்க்குலேஷன்ல நம்மளோட லங்ஸ் அண்ட் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் as well as சர்க்குலேட்டரி சிஸ்டம் இது ரெண்டுமே வந்து கோஆர்டினேட் பண்ணது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதனாலதான் அந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் கம்ப்ளீட் பண்ண உடனே உங்களுக்கு கொடுத்துருக்கிற சிலபஸ் படி பாத்தீங்கன்னா சர்க்குலேஷன் அப்படின்றத வச்சிருக்காங்க. ஓகே. சர்க்குலேஷன் இருக்கிறதுனால இது ரெண்டுமே வந்து கண்டினியூஸா நீங்க வந்து கொஞ்சம் கிளியரா நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே யூ கேன் ஈஸிலி கிராக் ஃபார் எனி எக்ஸாம். எந்த எக்ஸாம் வந்தாலும் நீங்க உங்களால ஈஸியா வந்து சால்வ் பண்ண முடியும். லெட் அஸ் கோ டு த நெக்ஸ்ட் ஒன். See here. So இங்க ஒரு 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 லைக் தே ஹேவ் கிவன் லைக் ஒரு இமேஜ் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, திஸ் இஸ் அவர் ஃபுட், ரைட்? ஃபீட் ஒரு பாதம் கொடுத்துருக்காங்க. அண்ட் திஸ் இஸ் கால்டு காஃப் மசில். இந்த இடம் இருக்கு இல்லையா, நம்மளோட காலுக்கு இந்த பின்னாடி இருக்கிற இதுதான் வந்து காஃப் மசில் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இது ஏன் வந்து ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் வேரியேஷன்ல கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இது ஆக்சுவலி வந்து ரெஸ்டிங்ல இருக்கு. ஓகே. இது ஃபர்ஸ்ட் இந்த இமேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு நார்மல் ரெஸ்டிங் கண்டிஷன்ல இருக்கு. இந்த மாதிரி நம்ம வந்து செகண்ட் பிக்சர் பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு 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 ப்ரெஷர் கொடுத்து காலை நீங்க தூக்கும்போது, நம்மளோட குதிங்கால் நீங்க தூக்கும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, வி கிரியேட் சம் ப்ரெஷர், ரைட்? ஒரு ப்ரெஷர் கிரியேட் ஆகும். அப்போ இந்த இடத்துல இருக்கிறதுக்கும் இந்த இடத்துக்கும் இப்போ ரெஸ்டிங்ல இருக்கும்போது பாத்தீங்கன்னா 2 ஆரோவுமே இந்த சைடு தான் ஆக்சுவலா பாயிண்ட் அவுட்ல இருக்கு. அதான் பாத்தீங்கன்னா தெரியும். ஆனா அதுவே நீங்க ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து கிரியேட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா காஃப் மசில்ஸ் லிஃப்ட் ஆகுது. கூடவே பாத்தீங்கன்னா
இங்க இருக்கக்கூடிய மசில் அப்படின்றது இந்த சைடு ஆரோ மார்க் பாயிண்ட் பண்ணுது, இங்க இருக்கிறது வந்து இப்படி பாயிண்ட் பண்ணுது. ஸோ ரெண்டுமே வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஆக்சுவலி பாயிண்ட் பண்ணுதுன்றத கொடுக்குறாங்க, ரைட்? இப்போ தென் திரும்பி வந்து நீங்க ஒரு ஃபோர்ஸ் கொடுத்த அந்த ஒரு ஒரு ஃபங்க்ஷனிங் ஆகுறத நீங்க திரும்ப என்ன பண்றீங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒன்ஸ் அகைன் யூ ஆர் கமிங் பேக் டு த ஒரிஜினல் பொசிஷன். ஸோ திரும்ப ஒரிஜினல் ஒரு பொசிஷனுக்கு நீங்க வரும்போது பாத்தீங்கன்னா, இது என்ன இந்த ஏரோ மார்க் என்ன பண்ணுது பாத்தீங்கன்னா, அது அதோட திரும்ப ஒரு நார்மல் ரிட்டர்ன் நார்மல் பொசிஷனுக்கு அது வர ட்ரை பண்ணுது. அதனால இங்க பாருங்க, இந்த ஏரோ மார்க் திரும்பி டவுன்வர்ட்ஸ்ல இருக்கு. இந்த டவுன்வர்ட்ல இருக்க மார்க் பாத்தீங்கன்னா அப்வர்ட்ஸ்ல இருக்கு. ஸோ ஒன்ஸ் அகைன் த காஸ்மோசஸ் கேம் இன்டு தியர் ஒரிஜினல் ஆர் ரெஸ்பெக்டிவ் பொசிஷன்ஸ் அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஸோ இதே மாதிரி பொசிஷன்ஸ்க்கு இது வந்து வந்துருச்சு அப்படின்றது நம்ம சொல்லலாம். இதுல என்ன ஏன் வந்து இந்த இடத்துல கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸ்ட்ரோக் வால்யூம் இஸ் டிபெண்டன்ட் ஆன் வீனஸ் ரிட்டர்ன். ஸோ ஆக்சுவலி இந்த நடுவுல இருக்க இந்த ப்ளூ கலர்ல இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, இட்ஸ் நத்திங் பட் வீனஸ். நம்மளோட வெயின்ஸ் தான் ஆக்சுவலி சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ரோக் வால்யூம் நீங்க எவ்வளவு தூரம் ஸ்ட்ரோக் கொடுக்குறீங்க, ஒரு ப்ரெஷர் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்றத எதை பொறுத்தது பாத்தீங்கன்னா, வீனஸ் ரிட்டர்னை பொறுத்தது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஓகே. So let us go to the enter into the chapters. So first introduction. Animals, particularly larger animals like mammals ஆ இருக்கலாம், இல்ல மத்த அனிமல்ஸ் நம்ம சொல்லும்போது ரொம்ப லார்ஜ் அனிமல்ஸ் லைக் ஈவன் மேமல்ஸ்ல எல்லா அனிமல்ஸுமே வந்துடும், ரைட்? பாத்தீங்கன்னா ஜிராஃப் வந்துடும், எலஃபண்ட், சீட்டா, லயன், டைகர், ஹியூமன். ஸோ இந்த அனிமல்ஸ் எல்லாமே இதுலயே அடங்கிடுது. ஆர் மோர் ஆக்டிவ், இங்க எல்லாருமே வந்து ஆக்டிவா இருப்பாங்க. தே டிபெண்ட் ஆன் லோகோமோஷன் டு ஃபைண்ட் ஃபுட் விச் இஸ் அன் எனர்ஜி கன்சூமிங் ப்ராசஸ். கண்டிப்பா ஒரு அனிமல் வந்து இப்போ வைல்ட் அனிமலா நீங்க எடுத்துக்கலாம், இல்ல டொமஸ்டிக் அனிமல்ஸ்க்கு நம்ம ஃபீட் பண்ண போறோம், அதனால ப்ராப்ளம் இருக்காது. இப்போ வந்து வைல்ட் அனிமல்ஸ் நீங்க எடுத்துக்கோங்க. வைல்ட் அனிமல்ஸ் எல்லாமே வந்து நம்ம வைல்ட் அனிமல்ஸ் எந்த அனிமல் இருக்கலாம், ஹெர்பிவோர் அனிமலா எடுத்துக்கலாம், இல்லைன்னா வந்து ஒரு கார்னிவோரா எடுத்துக்கலாம். இந்த ரெண்டு அனிமல் நம்ம எடுத்துக்கிட்டாலுமே, ஈவன் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு ஒரு டீர் நீங்க எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, அந்த டீர் எதுக்காக வந்து சர்வை பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதுக்காக வந்து ஒரு அனிமல் எஸ்கேப் ஆகணும் பாத்தீங்கன்னா, அது வாழணும்ன்றதுக்காக தான். வாழணும் அப்படின்னா கண்டிப்பா இட் நீட்ஸ் டு கன்சியூம் சம் ஃபுட், ரைட்? ஸோ அது கன்சியூம் பண்றதுக்காக தான் ஃபுட்டை தேடுது. அப்போது லைஃப் ப்ராசஸ்க்காக வேணும். ஸோ ஏன் வந்து ஃபுட் வேணும் அப்படின்னா, பிகாஸ் இட்ஸ் எனர்ஜி கன்சூமிங் ப்ராசஸ். ஃபுட்டு தான் அதுக்கு வந்து எனர்ஜியை கொடுக்க போகுது, அதனால தேடுது. ஈவன் ஒரு டைகர் ஒரு சீட்டா நீங்க வந்து எடுத்துக்கிறீங்கன்னா, தே ஹாவ் டு ஃபைண்ட் சம் ஹெர்பிவோர் அனிமல் லைக் ஒரு டீரா இருக்கலாம், இல்லைன்னா வந்து சின்ன சின்ன அனிமல்ஸ் ஹெர்பிவோர் அனிமல்ஸா இருக்கலாம். அந்த மாதிரி அனிமல்ஸ் அது ஏன் தேடுதுன்னா, பிகாஸ் அதோட ஃபுட் அதுதான். ஒரு கார்னிவோரோட ஃபுட் வந்து ஹெர்பிவோர் அனிமல் தான், ரைட்? பிகாஸ் இட் ஈட்ஸ் அ ஃப்ளஷ் அனிமல். ஸோ அப்போ வந்து ஒரு ஃப்ளஷ் அனிமல்ஸ் அது சாப்பிடுறதுனால கண்டிப்பா அதுவும் வந்து சர்வை பண்ணணும் அப்படின்னா, இட் நீட் டு ஃபீட் தட் அனிமல். அது வந்து கண்டிப்பா சாப்பிட்டாதான் உண்டு. திஸ் இஸ் த நேச்சர் லா, நேச்சுரல் லா. இதை நம்ம வந்து எதுவுமே அகேன்ஸ்டா இருக்க முடியாது. இப்போ என்ன கொடுக்குறாங்க பாருங்க. நர்வஸ் சிஸ்டம் இஸ் ரெக்வயர்டு டு கோஆர்டினேட் ஆக்டிவிட்டிஸ் by sending nerve impulses that involves energy. அப்போ நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிள். வெளியில இப்போ நமக்கு தெரியுது கிளைமேட்டிக் சேஞ்ச் நிறையவே நடந்துகிட்டு இருக்கு. சில நேரத்துல பாத்தீங்கன்னா சம்மர்ல ரொம்ப ஹாட்டா ஃபீல் பண்ணுவோம், அண்ட் விண்டர்ல வந்து ரொம்ப கோல்டா நம்ம பாடி ஃபீல் பண்ணும். ஸோ அதை ஃபீல் பண்ணுது அப்படின்னா, அட் த சேம் டைம் அப்போ நமக்கு அந்த சென்ஸ் அப்படின்றது இருக்கு இல்லையா, தட் இஸ் த நர்வ் சிஸ்டம். நர்வ் சிஸ்டம் தான் அது அந்த அந்த ஃபீலிங் எல்லாமே சென்ஸ் பண்ற ஒன் ஆஃப் த சென்சரி ஆர்கன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ வெளியில வந்து ரொம்ப ஹாட்டா இருக்கு அப்படின்னா, பிகாஸ் நம்ம பாடி நம்ம வெளியில இருக்கக்கூடிய இந்த ஸ்கின் என்ன பண்ணுன்னா, இட் கேன் சென்ஸ் தட். ஸோ அதை சென்ஸ் பண்ணும். சென்ஸ் பண்ண உடனே அது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் ஜஸ்ட் கிவ் த சிக்னல்ஸ் டு அவர் பாடி. அப்போ என்ன ஆகும்னா, இப்போ ரொம்ப சம்மர்ல இருக்கு அப்படின்னும் போது அது தகுந்த மாதிரி நம்மளோட ஸ்கின்னை வந்து நம்மளோட பாடி ஆக்சுவலி வந்து அடாப்ட் பண்றதுக்காக வி ரிலீஸ் ஸ்வெட்ஸ். நம்ம பாடி எக்ஸ்கியூஸ் மீ நம்ம பாடி என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்வெட்டை அந்த டைம்ல ரிலீஸ் பண்ணும். வியர்வைய அந்த நேரத்துல ரிலீஸ் பண்ணும். அப்படி ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமா வெளியில வந்து ரொம்ப ஹாட்டா இருக்கும், நம்ம பாடி வந்து கொஞ்சம் கூலா வச்சுக்கும். ஓகே. அதுவே வந்து நீங்க வந்து வின்டர் டைம்ல வந்து பனி நேரத்துல பாத்தீங்கன்னா வெளியே ரொம்ப கோல்டா இருக்கும், நம்ம பாடி அந்த மாதிரி கோல்டா இருக்கக்கூடாது. அப்போ அதை 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 வந்து நம்ம பாடி சென்ஸ் பண்ணும். நம்ம பாடியில இருக்கக்கூடிய நர்வ் சிஸ்டம் சென்ஸ் பண்ணுது. சென்ஸ் பண்ண உடனே என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பாடியை வார்மா வச்சுக்கணும். நல்லா பாத்தீங்கன்னா பனி காலத்துல நீங்க உங்க பாடி டச் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும், நல்லா கதகதப்பா இருக்கும். அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாலும் சிம்பிள் தான். பிகாஸ் நம்ம பாடி
அதுக்கு தகுந்த மாதிரி வெளியில இருக்க என்விரான்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம பாடிய அடாப்ட் பண்றதுக்காக நமக்கு இருக்கு. நம்ம பாடி அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுது. அப்படி இன்கேஸ் அட்ஜஸ்ட் பண்ணல அப்படின்னு பாத்தீங்கன்னா, வி கான்ட் சர்வைவ் இன் திஸ் சேஞ்சிங் என்விரான்மெண்ட். நம்ம இந்த என்விரான்மெண்ட் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கு. இந்த சேஞ்ச் ஆகுற என்விரான்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம பாடி அடாப்ட் பண்ணணும். அப்படி பண்ணலைன்னா நம்மளால இந்த இடத்துல சர்வைவ் பண்ண முடியாது. அதுதான் இதுல சொல்ல வராங்க. பட் வி ஆர் நாட் கோயிங் டு அட்ஜஸ்ட் த டெம்பரேச்சர். நம்ம பாடி டெம்பரேச்சர் சேம் தான். நம்ம பாடி டெம்பரேச்சர் எப்போதுமே ஒரே மாதிரி தான் இருக்குமே தவிர, நம்ம பாடி டெம்பரேச்சர் எந்த ரீசனுக்காகவும் வி ஆர் நாட் பைக்ளோதோன்ஸ், வி ஆர் ஹோமியோதோன்ஸ். பைக்ளோதோன்ஸ் அனிமல்ஸ் தான் சொல்லியிருக்கிறோம். அந்த அனிமல்ஸ் தான் வந்து என்விரான்மெண்ட் தகுந்த மாதிரி டெம்பரேச்சரை பாடி டெம்பரேச்சர் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கும். பட் நம்ம என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம பாடி டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகும். ஆனா அந்த என்விரான்மெண்ட் தகுந்த அடாப்ட் பண்ண ட்ரை பண்ணும். தட்ஸ் இட். ஓகே. அப்ப கண்டிப்பா வந்து ஒரு சிக்னலை பாஸ் பண்ணணும் அப்படின்னாலும் இட் நீட் சம் எனர்ஜி. அதுக்கும் வந்து எனர்ஜின்றது இன்வால்வ் ஆகுது அப்படின்றது கொடுக்குறாங்க. ஆல் லிவிங் செல்ஸ் have to be supplied with nutrients, oxygen and other substances and have to remove carbon dioxide and waste products from them. ஆல் லிவிங் செல்ஸ் அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா இப்போ ஒரு சிங்கிள் அனிமல் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா அந்த அனிமல் இருக்கக்கூடிய ஆல் செல்ஸ், ஆல் ட்ரில்லியன் செல்ஸ் நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ ஹியூமன்ஸ் நம்ம ட்ரில்லியன் செல்ஸ் நம்ம சொன்னோம். அந்த ட்ரில்லியன் செல்ஸ் அப்படின்னு சொல்லும் போது ட்ரில்லியன் செல்ஸுக்குமே எனர்ஜின்றது போகணும். ட்ரில்லியன் செல்ஸ்க்கு நியூட்ரியன் சப்ளை ஆகணும். ட்ரில்லியன் செல்ஸ்க்கும் ஆக்சிஜன் சப்ளை ஆகணும். மற்ற சப்ஸ்டன்ஸ் எல்லாமே சப்ளை ஆகணும். அட் த சேம் டைம் ட்ரில்லியன் செல்ஸ்ல ஃபுட்டு மட்டும் நம்ம கொடுத்தா பத்தாது. நியூட்ரியன்ஸ் மட்டும் கொடுத்தா சப்ளை பண்ணா பத்தாது. கூடவே என்ன இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் நீட் டு ரிலீஸ் தட் எக்ஸ்கிரீட்டரி மெட்டீரியல் தட் இஸ் கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடும் அது ரிலீஸ் பண்ணி ஆகணும். இந்த வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் அது ரிலீஸ் பண்ணணும். அப்படி அது ரிலீஸ் பண்ணா மட்டும்தான் அந்த ஒரு லிவிங் செல் அப்படின்றது சர்வை பண்ண முடியும். இந்த என்விரான்மெண்ட்ல இருந்து சர்வை பண்ண முடியும். அப்படி இன்கேஸ் ஏதாவது ஒரு செல்லுக்கு நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணல, எந்த ஒரு செல்லுக்குமே வந்து ஒரு செல்லுக்கு அதிகமா கொடுத்துட்டு ஒரு செல்லுக்கு கம்மியா அப்படின்றது நம்ம பாடி என்னைக்குமே சப்ளை பண்ணாது. எல்லா செல்ஸுமே ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணும். இன்கேஸ் ஒரு சில செல்ஸ்க்கு சப்ளை ஆகல, இல்ல ஒரு செல்ஸ்க்கு அதிகமா சப்ளை ஆகுது அப்படின்னும் போது ஷோர் there must be some problem will arise. கண்டிப்பா அதுல வந்து ஒரு ப்ராப்ளம் அப்படின்றது வர ஆரம்பிக்கும். See here, it is therefore essential to have efficient mechanism for transport of these substances to and from the cell. அதனால என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சில மெக்கானிசம் அப்படின்றது கண்டிப்பா நமக்கு தேவை. ஏன்னா கொஞ்சம் இமேஜின் பண்ணுங்க, பிகாஸ் ஐ எம் கன்சூமிங் ஃபுட் த்ரூ மை மவுத். என்னோட மவுத் மூலமா தான் நான் வந்து ஃபுட்டை எடுத்துக்கிறேன் இல்லையா? ஆனா டைஜஷன் அப்படின்றது ஸ்டொமக்ல நடக்குது, தென் ஸ்மால் இன்டெஸ்டைன். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த பிளேசஸ் விச் டேக்ஸ் பிளேஸ். அப்போ இந்த இடத்துக்கு மட்டும் தானே ஃபுட்டு எனர்ஜின்றது கொடுக்கணும். ஆனா என்னோட பாடியில ஃப்ரம் த டிப் ஆஃப் மை ஹேர், என்னோட ஹேர்ல இருந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் மை ஹேர்ல இருந்து என்னோட டோஸ் வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய செல்ஸ் வரைக்குமே என் பாடி என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நான் எடுத்துக்கிட்ட அந்த எனர்ஜியை டைஜஸ்டிவான அந்த ஃபுட் மெட்டீரியல்ஸை எல்லா இடத்துக்குமே சர்க்குலேட் அப்படின்றது பண்ணிட்டு இருக்கு. இது நான் ஃபுட்டுக்காக சொல்றேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் அப்படின்றது நேசல் வழியா போகுது. லங்ஸ் ஆக்சுவலி வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. லங்ஸுக்கு மட்டும் ஆக்சிஜன் போறது கிடையாது, என் பாடியில இருக்கக்கூடிய ஒரு செல்லுக்குமே ஆக்சிஜன் அப்படின்றது சப்ளை பண்ணுது. See, this is the இதுதான் வந்து ரொம்பவே அழகான ஒரு விஷயம் அப்படின்றத சொல்லலாம். அப்ப இங்க என்ன கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பா அப்போ நம்ம ஹெட்ல இருந்து டோ வரைக்குமே ஒரு ஃபுட் எனர்ஜியா இருக்கலாம், ஃபுட்டா இருக்கலாம், இல்ல எனர்ஜியா இருக்கலாம், இல்ல ஒரு ஆக்சிஜனா இருக்கலாம், இல்லைன்னா வந்து அது ரிலீஸ் பண்ணக்கூடிய வேஸ்ட் கார்பன் டை ஆக்சைடா இருக்கலாம். இது எல்லாமே வந்து திரும்பி நமக்கு வந்து கிடைக்கணும், இல்ல ஒரு செல்லுக்குமே கிடைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் ஷுட் நீட் சம் எஃபிஷியன்ட் மெக்கானிசம். கண்டிப்பா அதுக்கு சில மெக்கானிசம்ஸ் அப்படின்றது தேவைப்படுதுன்றத கொடுக்குறாங்க. ஓகே, ஃபார் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் தி சப்ஸ்டன்சஸ் டு அண்ட் ஃப்ரம் த செல்ஸ். டூனா கொடுக்கணும், பிகாஸ் வி ஹாவ் டு கிவ் ஆக்சிஜன். சைமல்டேனியஸா நம்ம என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா ஒரு செல்லுக்கு ஆக்சிஜன் கொடுக்கணும். அதே நேரத்துல அந்த செல்ஸ் என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா தே ஹாவ் டு ரிலீஸ் தியர் ரெஸ்பெக்டிவ் வேஸ்ட் மெட்டீரியல் தட் இஸ் கார்பன் டை ஆக்சைடு. அவங்க கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்ணணும், அவங்க திரும்பி நம்ம கொடுக்கணும். தட் இஸ் டு அண்ட் ஃப்ரம் த செல்ஸ். டூனா நான் கொடுக்கணும், ஃப்ரம் த செல்ஸ் அதுவும் எனக்கு கொடுக்கணும் கார்பன் டை ஆக்சைடு, ரைட்? And see this, different groups of animals have evolved different methods of transport. So இதுல என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் பிரிக்கிறாங்க. அப்போ டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் பத்தி சொல்லும் போதும் இதுல டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணுது. ஓகே, டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் தான் அது வந்து அடாப்ட் பண்ணிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். டிஃப்ரெண்ட் அதான் எவால்வ்டுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. எவால்வ் இன் த சென்ஸ்
அது எவல்யூஷன் அப்படின்றதுல நடக்குது. ஏன்னா ஒரே மாதிரியான டிரான்ஸ்போர்ட் எல்லாத்துக்குமே ஆக்சுவலா இருக்கும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ரைட். ஸோ சில நேரத்துல பாத்தீங்கன்னா வாட்டர்ல இருக்கக்கூடிய அனிமல்ஸ்க்கு வேற மாதிரியான மெக்கானிசம்ஸ் இருக்கலாம். லேண்ட்ல இருக்கக்கூடிய அனிமல்ஸ்க்கு வேற மாதிரி மெக்கானிசம்ஸ் இருக்கலாம். இப்போ ஈவன் ஆம்பிபியன் ஃப்ராக் நம்ம எக்ஸாம்பிளா சொன்னோம். ஸோ ஃப்ராக் வந்து 2 இடத்துலயுமே அதாவது இருக்க முடியும். அப்படி அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் நம்ம சொல்லும்போது, ஸோ தே மஸ்ட் ஹேவ் எனி ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இல்ல அந்த மாதிரி ஏதாவது இருக்குமா அப்படின்னு நம்மலாம் யோசிக்கலாம். ரைட். Very small organisms like the sponges and coelentrates lack a circulatory system. கண்டிப்பா. பிகாஸ் இது எல்லாமே வந்து சிம்பிளஸ்டான ஆர்கானிசம். ஸ்பாஞ்சஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா தே ஆர் ஆல் நம்ம பொரிஃபெரா அண்ட் coelentrates இது ரெண்டுமே வந்து நம்ம அனிமல் கிங்டம்ல பார்த்திருக்கோம். அதுலயே வந்து பாத்தீங்கன்னா sponges and coelentrates they both comes from the initial stage itself. ரைட். ஸோ அவங்க 2 பேருமே வந்து எவல்யூஷன் ஸ்டார்டிங்லேயே வந்துடுறாங்க இல்லையா? எவல்யூஷன்ல ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது புரோட்டோசோவா. புரோட்டோசோவா இஸ் சிங்கிள் ஆர்கானிசம். ஸோ புரோட்டோசோவாக்கு அப்புறம் பொரிஃபெரா அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் coelentrates. ஸோ இது ரெண்டுமே இது அடுத்து இது மூணுமே வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளஸ்டான ஆர்கானிசம். ரொம்ப ஆர்கன் லெவல் ஆர்கன் சிஸ்டம் லெவல் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. தே ஹாவ் ஒன்லி செல்லுலார் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் இருக்கும் அண்ட் டிஷ்யூ லெவல். இது ரெண்டு தான் ஆக்சுவலா அந்த இடத்துல டெவலப் ஆகியிருக்கும். அதுக்கடுத்து வரக்கூடிய ஆர்கனைசம்ஸ் நம்ம சொல்லும் போது பிளாட்டிஹெல்மின்தஸ், சஸ்கெல்மின்தஸ், தென் அனிலிடா, ஆர்த்ரோபோட்ஸ், தென் மொலஸ்கா, கினோடோமேட்டா இதுல தான் வந்து நம்ம ஆர்கன் அண்ட் ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் அப்படின்றது இருக்கும். பார்த்துருப்போம் நம்ம அப்படிதான். அதனால இதுல என்ன கொடுக்குறாங்கன்னா ரொம்ப சிம்பிளஸ்டா இருக்கக்கூடிய அனிமல்ஸ் அப்படின்றதுனால அவங்களுக்கு இதுக்கு ரெண்டுத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படின்றது ஒரு ஒரு ஒன் ஆஃப் த இதுல வந்து இருக்காது அப்படின்றத முக்கியமா கொடுத்துருக்காங்க. எஸ்பெஷலி இந்த ஸ்பாஞ்சஸ் அண்ட் coelentrates மேக்ஸிமம் ஆஃப் த ஒர்க் எல்லாமே பாத்தீங்கன்னா நாட் ஒன்லி சர்க்குலேஷன், ஈவன் எக்ஸ்கிரீஷனா இருக்கலாம், டைஜஷனா இருக்கலாம், தென் ரெஸ்பிரேஷனா இருக்கலாம். இது எல்லாமே பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஆஃப் த ஒர்க்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா டிஃபியூஷன் மூலமா தான் நடந்துட்டு இருக்கும். நீங்க அப்சர்வ் பண்ணீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். மேக்ஸிமம் ஆஃப் த ஒர்க்ஸ் எல்லாமே வந்து டிஃபியூஷன் மூலமாவே நடக்கும். எவ்ரி திங் இஸ் டன் பை டிஃபியூஷன், பை த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் வாட்டர். வாட்டர்ல இருந்தே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு டிஃபியூஷன் மூலமா ப்ராசஸ் பண்ணும். ஸோ அதனால அதிகமா நம்ம இதை பத்தி நான் சொல்ல மாட்டோம். ஸோ வாட்டர் ஃப்ரம் தியர் சரௌண்டிங்ஸ் சொல்லியிருக்காங்க பாருங்க. வாட்டர் ஃப்ரம் தியர் சரௌண்டிங்ஸ் என்டர் தியர் பாடி. அதான் நம்ம டிஃபியூஷன் சொல்லியிருக்காங்களே as here. வாட்டர் ஃப்ரம் their surrounding enters their body cavity to facilitate the cells to exchange. See here. To facilitate the cells to exchange substances by diffusion. So diffusion already நம்ம நிறைய அதோட definitions கொடுத்திருக்கோம். That is the movement of substances or particles or atoms from the region of higher concentration to lower concentration. அதாவது ஏதாவது ஒரு பொருள் வந்து ஒரு பார்ட்டிகிள்ஸா இருக்கலாம், சப்ஸ்டன்ஸா இருக்கலாம், ஹையர் கான்சென்ட்ரேஷன்ல இருந்து லோயர் கான்சென்ட்ரேஷனுக்கு மூவ் ஆச்சு அப்படின்னா தட் இஸ் டிஃபியூஷன். இந்த இடத்துல வந்து செமி பெர்மியபிள் மெம்பரேன் இருக்காது. இன்கேஸ் செமி பெர்மியபிள் மெம்பரேன் இருந்ததுன்னா அது ஆஸ்மோசிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, இதை வந்து டிஃபியூஷனுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இது எல்லாமே டிஃபியூஷன்றது we have already mentioned that more complex organism. See, இது சிம்பிளஸ்டான அனிமல்ஸ் அப்படின்னு வரும்போது டிஃபியூஷன் மூலம் ஈஸியா முடிச்சுட்டு போயிடும். எந்த ஒரு ப்ராப்ளமே அதுல வராது. ஆனா காம்ப்ளெக்சிட்டி இன்க்ரீஸ் ஆக ஆக ஒரு சிம்பிளான அனிமல்ல இருந்து காம்ப்ளெக்ஸ் ஆக ஆக என்ன ஆக ஆரம்பிக்கும்னு பாத்தீங்கன்னா அதோட மோட் ஆஃப் நியூட்ரிஷன்ல இருந்து மோட் ஆஃப் டைஜஷன், ரெஸ்பிரேஷன், ஈவன் எக்ஸ்கிரீஷன், சர்க்குலேஷன் இது எல்லாமே வந்து காம்ப்ளெக்சிட்டி அதிகமாகும். ஓகே, மோர் காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிசம்ஸ் யூஸ் ஸ்பெஷல் ஃப்ளூயிட்ஸ் அண்ட் வெல் ஆர்கனைஸ்ட் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம்ஸ் வித்தின் தியர் பாடி டு டிரான்ஸ்போர்ட். ஸோ இங்க என்ன கொடுக்குறாங்க, காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிசம் அதிகமாகும் போது அதுல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் அப்படின்றது நல்ல வெல் ஆர்கனைஸ்ட் லெவல்ல அது இருக்கணும். அதே நேரத்தில் அதுல பாடியில தான் ஆக்சுவலா இது பண்ணி ஆகணும். பிகாஸ் இதுக்கு வந்து நம்ம கார்கோ இல்லைன்னா வந்து நம்ம டிரான்ஸ்போர்ட் மாதிரிலாம் அந்த மாதிரிலாம் வச்சிருக்க மாட்டோம். ஸோ வித்தின் தியர் பாடி சச் மெட்டீரியல்ஸ் பை பல்க் ஃப்ளோ ஆர் கனெக்டிவ் டிரான்ஸ்போர்ட் பை பம்ப்ஸ். ஒண்ணு என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா ஒரு பல்க் ஃப்ளோ மாதிரி அது ஆக்சுவலி வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணணும், இல்லைன்னா வந்து கனெக்டிவ் டிரான்ஸ்போர்ட் மாதிரி லைக் ஒரு பம்ப் மாதிரி வச்சு பண்ணணும்ன்றாங்க. சர்க்குலேட் சிஸ்டம்னாலே நமக்கு ஞாபகம் வர ஒரே ஆர்கன் என்ன பாத்தீங்கன்னா ஹார்ட் தான். ரைட். ஸோ ஹார்ட் வந்து மேபி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஹார்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஆர்கன். எஸ், இட்ஸ் அஃப்கோர்ஸ் இட்ஸ் அன் வெரி இம்பார்ட்டன்ட் ஆர்கன். பட் ஆனால் ஹார்ட்டோட முக்கியமான ஃபங்க்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா
இட் இஸ் பம்பிங் ஆர்கன், தட்ஸ் இட். அது வந்து பம்ப் பண்ணக்கூடிய ஒரே ஆர்கன் தான். ஏன்னா பிளட் ஆக்சுவலி வந்து எல்லாத்துக்கும் வந்து சர்க்குலேட் பண்றதுல ஹார்ட் பிளேஸ் அண்ட் வெரி வைட்டல் ரோல். அதுக்காக நம்ம என்ன சொல்றோம்னா இட்ஸ் பம்பிங் ஆர்கன் அப்படின்னு நம்ம சொல்றோம். பட் ஹார்ட் நெவர் செப்பரேட் த பிளட் ஆர் இட் நெவர் ஆக்சிஜனேட்டட் டீஆக்சிடேட்டட் பிளட்ன்றது சேஞ்ச் ஆகுற பிளேஸ் அங்க கிடையாது. பிகாஸ் நம்ம ரெஸ்பிரேஷன் இதுக்கு முன்னாடி தான் பார்த்தோம். எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ் நடக்கிற பிளேஸ் ஆல்வியோலை, லங்ஸ்ல இருக்கிற ஆல்வியோலைல தான் எக்ஸ்சேஞ்ச்ன்றது நடக்குதே தவிர ஹார்ட்ல எதுவுமே பண்றது கிடையாது. ஹார்ட் இஸ் ஜஸ்ட் ஃபார் பம்பிங் த, அங்க வந்து ஆக்சிஜனேட்டட் பிளட் வருதா, ஓகே இந்த ஆக்சிஜனேட்டட் பிளட்டை நான் பம்ப் பண்றேன்னு சொல்லி பம்ப் பண்ணி அது சென்ட் பண்ணும். அதே மாதிரி தான் டீஆக்சிடேட்டட் பிளட்டா, ஓகே டீஆக்சிடேட்டட் பிளட் வீனஸ் கொண்டு வருது, அதை நான் வந்து பல்மோனரி ஆர்டரி மூலமா திரும்பி லங்ஸுக்கு நான் கொண்டு போய் திரும்ப சேர்க்கணுன்றது மட்டும்தான் அதோட ஃபங்க்ஷன். மற்றபடி ஹார்ட் வந்து வேற எந்த ஒரு ஃபங்க்ஷன்லையும் இன்வால்வ் அப்படின்றது இருக்காது. ஸோ தட் ஹார்ட் பிளேஸ் அண்ட் வெரி வைட்டல் ரோல் ஃபார் பம்பிங். அதை பம்ப் பண்ணணும் அப்படின்றதுக்காக அதை நம்ம முக்கியமாக சொல்லியிருக்கோம். And then see here, the phenomenon of bulk flow. See here, the phenomenon of bulk flow is fundamental to many physiological processes like respiration, digestion, and excretion. இந்த நம்ம பல்க் ஃப்ளோ அப்படின்னு நம்ம சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அது ரொம்பவே வந்து ஒரு ஃபண்டமெண்டலான ஒரு ப்ராசஸ் தான். ஏன்னா நிறைய இதுக்கு நிறைய ஃபங்க்ஷன்ஸ் நம்ம பாடியில் இருக்கக்கூடிய நிறைய பிசியாலஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸாக இருக்கலாம், பிசிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அது ஏன்னா ரெஸ்பிரேஷன் சொல்லும் போதும் ஏர் வந்து மொத்தமா தான் ஃப்ளோ ஆகுது, பல்க் ஃப்ளோவா தான் இருக்கு. அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல இருந்து ஆக்சிஜனை மட்டும் செப்பரேட் பண்ணுது, அது மட்டும் எடுத்து நம்ம பாடி வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுது, ஆல்வியோல எக்ஸ்சேஞ்ச் பண்ணி சென்ட் பண்ணுது. ஈவன் டைஜஷனா இருந்தாலும் அதே மாதிரி தான், நம்ம ஃபுட்டு மொத்தமா எடுத்துக்கிறோம். we are not eating only carbohydrates, proteins and lipids. இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஓகே நான் கார்போஹைட்ரேட் மட்டும் சாப்பிடுறேன், ஒரு நாள் ப்ரோட்டீன் மட்டும் சாப்பிடுறேன் அப்படின்னு நம்ம கிடையவே கிடையாது. ஸோ we are eating like combined mixed food அப்படின்னு தான் சொல்லணும். ப்ரோட்டீன் இருக்கு, கார்போஹைட்ரேட் இருக்கு, லிபிட்ஸ் இருக்கு, மினரல்ஸ் அண்ட் விட்டமின்ஸ், எவ்ரிதிங் இஸ் தேர், ரைட்? அப்போ இதை நம்ம பல்கா நம்ம எடுத்துக்கும் போதும் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பாடி அது டைஜஷன் பண்ணி அதை அசிமுலேட் பண்ணுது, பிரிக்குது, பிரிச்சுதான் ஆக்சுவலி வந்து நமக்கு ஃபுட்ல இருந்து எனர்ஜி அப்படின்றது எல்லாமே நமக்கு கிடைக்குது நம்ம சொல்லலாம். அண்ட் கமிங் டு த எக்ஸ்கிரீஷன், இதுவும் அதே மாதிரி தான். ஸோ எக்ஸ்கிரீஷன் நம்ம சொல்லும் போது we are excrete in many ways. ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்கின் மூலமா எக்ஸ்கிரீஷன் நடக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்வெட். ஸோ வேஸ்ட் மெட்டீரியல் சில நேரத்தில் வந்து ஸ்வெட் மூலமா எக்ஸ்கிரீஷன் ஆகும். அண்ட் சிலது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கார்பன் டை ஆக்சைடு ஒன் ஆஃப் த எக்ஸ்கிரீட்டரி மெட்டீரியல், கார்பன் டை ஆக்சைடு நம்ம லங்ஸ் மூலமா ரிலீஸ் பண்றோம். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா யூரின்ல இருந்து யூரியா அப்படின்றத நம்ம வந்து எக்ஸ்கிரீட் பண்றோம். அண்ட் அட் த சேம் டைம் டைஜஷன் ஆகாத ஃபுட் மெட்டீரியல்ஸை வி எக்ஸ்கிரீட் த்ரூ ஏனஸ். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்கிரீஷனும் இதுல நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஓகே, the bulk flow of fluids can transport substances to long distances faster than by diffusion. ஸோ வந்து இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லும்போது டிஃப்யூஷனை விட ஃபாஸ்டரா இருக்கு அப்படின்றத கொடுக்குறாங்க. ஓகே, சில இது எல்லாமே இந்த ஹியூமன் சர்க்குலேட் சிஸ்டம். ஏன்னா டிஃப்யூஷன்ல நம்ம என்ன சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா கான்சென்ட்ரேஷன் அப்படின்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஒரு இதுல ஹையா இருக்கணும், ஒரு இதுல லோவா இருக்கணும், அப்படி இருந்தாதான் we can done the diffusion process. அப்படி எதுவுமே இல்லை அப்படின்னு வரும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா நம்மளோட சர்க்குலேட் சிஸ்டம் தான் அதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்றத சொல்லலாம். அதனாலதான் கொடுத்துருக்காங்க. ஒரு சர்க்குலேட் சிஸ்டம் நம்ம சொல்லும் போது இட் இஸ் ஃபாஸ்டர் தேன் பை டிஃப்யூஷன். ஒரு டிஃப்யூஷனால் நடக்கிறத விட சர்க்குலேட் சிஸ்டம் அதை விட ரொம்ப ஸ்பீடா இருக்கு, ரொம்ப ஃபாஸ்டரா இருக்கு அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. The human circulatory system can circulate a milliliter. See here, ஒரு human circulatory system நம்ம எக்ஸாம்பிளா சொல்றோம்னா can circulate a milliliter of blood. 1 milli, அதாவது milliliterனா it is 1/1000, right? So 1000ல 1 part, அதுதான் நம்ம என்ன சொல்றோம் பாத்தீங்கன்னா ஐ மீன் 1000 வந்து நம்ம வந்து 1 லிட்டரை 1000 பிரிச்சு அதுல ஒண்ணுதான் வந்து மில்லிலிட்டர் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். ஓகே, can circulate a milliliter of blood from the heart to feet. See here, and back again. இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் பாருங்க. A human circulatory system can circulate a milliliter of blood from the heart to feet. ஹார்ட்ல இருந்து ஃபீட்டுக்கும் திரும்ப பேக் அகைன் அப்படின்னு கொடுக்குறாங்க பாருங்க. See here, back again within 60 seconds. அதுவும் டைம் பீரியட் பாத்தீங்கன்னா 60 செகண்ட்ஸ்க்குள்ள, ஒரு நிமிஷத்துக்குள்ள இது பண்ணுதுன்றாங்க. rather than 60 years which may be needed if it were by diffusion. டிஃப்யூஷன் நடந்திருந்ததுன்னா இது வந்து 60 years ஆயிருக்குன்றாங்க. ஏன்னா
பிகாஸ் ஜஸ்ட் இமேஜின் ஹார்ட்ல இருந்து டோஸ்க்கு எவ்வளவு தூரம்ன்றது இமேஜின் பண்ணி பாருங்க. ஹார்ட்ல இருந்து நம்ம ஃபீட்டுக்கு. ஸோ ஹார்ட் இஸ் பிரசன்ட் இன் த அப்பர் பாடி, ரைட், அண்ட் டோ இஸ் பிரசன்ட் இன் த லோவர் பார்ட் ஆஃப் லோவர் பாடி. நம்ம லோவர் பாடியில லோவர் பார்ட்ல லாஸ்ட் இருக்க பார்ட்டே வந்து ஃபீட் தான். ஸோ டாப் மோஸ்ட் இருக்க ரீஜன்ல இருந்து கீழே வரைக்கும் நம்ம டிஃப்யூஷன் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா தான் நடக்கும். ஹையர் கான்சன்ட்ரேஷன்ல இருந்து லோயர் கான்சன்ட்ரேஷன், ஸோ ஒன்ஸ் அகைன் ஹையர்ல இருந்து லோயர், இதே மாதிரி நடக்கிறதுக்கு ஒரு 60 years ஆகுது ஆகுன்றத கொடுக்குறாங்க. ஓகே, அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன், see here, இந்த இடத்துல வந்து ஒரு பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் ஆக்சுவலா அழகா கொடுத்துருக்காங்க. let us discuss this. நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து லங்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்திருக்கோம், லைக், ரைட். ஸோ லங்ஸ் இருக்கு, தென் ஹார்ட் இஸ் அ பம்பிங் ஆர்கன் அண்ட் லிவர் இஸ் தேர் இன் டெம்பரேச்சர் ரெகுலேஷன் அண்ட் எண்டோக்ரைன் கிளாண்ட், தென் ஜிஐ ட்ராக்ட் டைஜஷன், கிட்னி அண்ட் தென் டிஷ்யூஸ், ஹார்ட், ஃபுட், சாலிட் வேஸ்ட், சாலிட் லிக்விட் வேஸ்ட், இது எல்லாமே வந்து சும்மா வந்து ஒரு ஆரோ மார்க் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது என்னன்னா வந்து ஒரு சர்க்குலேட் சிஸ்டம் எப்படிலாம் இருக்குன்றதுக்கான ஒரு ஷார்ட்டா ஒரு டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன்ல ரொம்ப சிம்பிளிஃபையா கொடுத்துருக்காங்க. Now we can say that you can see here. So lungs நம்ம சொல்லும்போது it's a gas exchange. Gas exchangeல வருது. So topல பாத்தீங்கன்னா oxygen is there and carbon dioxide is there. Whenever we inhale oxygen, see here. Whenever we inhale oxygen, lungs என்ன பண்ணுதுன்னா gas exchange பண்ணுது, oxygen எடுத்துக்குது. அந்த oxygen என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஹார்ட்டுக்கு பம்பிங்க்கு வருது, ரைட். ஸோ அப்ப என்ன ஆகுது, once அந்த ஹார்ட் பம்ப் பண்ணுது, டெம்பரேச்சர், பிகாஸ் இட்ஸ் ஆல்சோ ரெகுலேட், ஹார்ட் வந்து டெம்பரேச்சர் ரெகுலேட் பண்ணுது, அதனால கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் அடுத்தது பாத்தீங்கன்னா இட் ஆல்சோ சப்ளைஸ் த பிளட் டு ஜிஐ ட்ராக்ட், கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்டுக்கு கொடுக்குது, டைஜஷனுக்காகவும் இருக்கு. அண்ட் தென் அடுத்து பார்த்தீங்கன்னா கிட்னிக்கு வந்து ஃபில்ட்ரேஷனுக்காகவும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஈவன் டிஷ்யூஸ்க்கும் அந்த ஆக்சிடேட்டட் பிளட்டை சப்ளை பண்ணுது. ஓகே, தென் அடுத்தது என்ன ஆகுதுன்னு பாருங்க, டிஷ்யூஸ் ரிலீஸ் பண்ணக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ டிஷ்யூஸ் ரிலீஸ் பண்ணக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு பார்த்தீங்கன்னா நேரா வந்து ஹார்ட்டுக்கு போகுது. ஏன்னா ஏன் வந்து ஸ்ட்ரைட்டா வந்து ஹார்ட்டுக்கு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் வி நோ தட் டிஷ்யூஸ்ல இருந்து நேரா வந்து வீனஸ் சிஸ்டம் அப்படின்றது ஹார்ட்டுக்கு எடுத்துட்டு போகும், ஹார்ட்ல இருந்து லங்ஸுக்கு எடுத்துட்டு போகும் கார்பன் டை ஆக்சைடு. அண்ட் கார்பன் டை ஆக்சைடு லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட் எக்ஸ்கிரீட்ஸ் டு ஆர் வெளியே வந்து எக்ஸ்பெல் பண்ணிடும். We know that, right? And in between la parunga, now you can see this கூட வந்து endocrine glands அப்படினு ஒன்னு கொடுத்திருக்காங்க பாருங்க. Okay, what is the function of this endocrine gland பாத்தீங்கன்னா simultaneously நம்ம endocrine glands அப்படின்றது நம்ம பாடியில ரொம்பவே முக்கியமான சில ஃபங்க்ஷன்ஸ் பண்ணக்கூடியது, because they secrete hormones. ஹார்மோன்ஸை செக்ரீட் பண்றது endocrine gland ரொம்பவே முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. அந்த ஹார்மோன்ஸ் எதுக்காகலாம் ஹெல்ப் ஆகுது அப்படின்னு பாருங்க, ஜிஐ ட்ராக்ல டைஜஷனுக்கும் சில ஹார்மோன் வரும் நம்ம சொல்லியிருந்தோம். இன்சுலின் பத்தி உங்களுக்கு நல்லா சொல்லியிருந்தேன் நான், டைஜஸ்ட் சிஸ்டம்ல ஞாபகம் இருக்கா. ஸோ அதையும் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஷ்யூஸ்க்கும் ஆக்சுவலி ஹார்மோன்ஸ் எல்லாமே சப்ளை பண்ணுது. அண்ட் ஃபுட் எல்லாமே ஜிஐ ட்ராக்டுக்கு கொடுக்குது. அண்ட் இது எல்லாமே இருக்கு. தென் அடுத்தது பாருங்க கிட்னில இருந்து லிக்விட் வேஸ்ட், கிட்னில இருந்து என்ன லிக்விட் வேஸ்ட் வரும்ன்றது நமக்கு தெரியும், இட்ஸ் யூரின். ஸோ யூரின்ல இருந்து யூரியான்றது எக்ஸ்பிரஷன் ஆகும். அண்ட் ஜிஐ ட்ராக்ல இருந்து சாலிட் வேஸ்ட், தட் இஸ் ஃபீசஸ், ரைட். ஸோ இது வந்து எக்ஸ்கிரீஷன் ஆகுது. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜிஐ ட்ராக்ல லிவர் ஃபங்க்ஷன் ஆகும், ஈவன் பேங்க்ரியாஸ் ஃபங்க்ஷன் ஆகும். இது எல்லாமே ஃபங்க்ஷன்ஸ்ல இருக்கு அப்படின்றது சொல்லலாம். ஸோ இது ஒரு ஷார்ட் டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷனா ரொம்பவே வந்து சிம்பிளிஃபைட் மேனர்ல ரொம்ப கிளியரா அழகா கொடுத்துருக்காங்க. ஸோ அட் த சேம் டைம் இங்கே பாருங்க, ஹீட்டையும் ஆக்சுவலா வந்து ஜிஐ ட்ராக்ட் வந்து கொடுக்குது அப்படின்றத கொடுக்குறாங்க, டெம்பரேச்சர் ரெகுலேஷன்லயும் வருது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. Okay students, herewith I conclude this session and we will continue this session in the chapter நம்ம next class வந்து கொஞ்சம் clear பார்க்க ஆரம்பிக்கலாம், and then we can enter into the chapter further. Okay, thank you.